வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃப்ராக். இந்த saree டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எம்ப்ராய்டரி இருக்க பாட்டு கொஞ்சம் எடுத்துக்குவேன். ஆனால் ஸ்கர்ட் பாட்டு ப்ளைனாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் ஸ்கர்ட் பாட்டு வரப்போகுது. அதுக்கு வேஸ்ட் வந்து 34 இருக்குது, ஹைட்டு 41. இந்த கீழே ஒரு சைட் பார்டரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். 34 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 3 மடங்கு வேணும் நமக்கு இடுப்பு சுற்றளவுக்கு. 3த்தில் கொஞ்சம் கூட கம்மியாக கூட வச்சுக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். அப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பார்டர் ஃபுல்லாக ஒரு சைடு வெட்டி விட்டுறேன். வெட்டி விட்டு இதுதான் நமக்கு ஸ்கர்ட் பார்ட். இப்போ நான் வெட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட்டை தான் நம்ம ப்ளீட் வச்சு ரெடி பண்ண போகிறோம். உயரம் வந்து 42 இருக்கணும், ஆனால் 41 தான் இருக்குது. அந்த 1 வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம லைனிங் வெட்டியிருக்கேன். அந்த உயரத்தோட கொஞ்சம் கம்மியாக, இது 2 பார்ட்டு தான் எடுத்திருக்கேன். லைனிங் இருக்கிறத அப்படியே 2 பகுதியாக எடுத்து இங்கே பாருங்கள், இதே உயரம் வச்சு கொஞ்சம் நல்லா பெருசாக கீழே மடித்து அடிச்சிட போகிறேன். இப்போ இதுக்கு பாடி பார்ட்டுக்கு அது வந்து 14.5 ப்ளஸ் 5 வைக்கிறேன், மொத்தம் 15 வருது. ஸோ இது வந்து உயரத்துக்கு நமக்கு இது இருந்தால் போதும். ஆனால் நமக்கு ஏற்கனவே ஒன்று கம்மியாக இருக்கு இல்லையா, அதில் 42 வரணும் தையலுக்கும் சேர்த்து. அதனால் நான் இந்த ஒன்றை இது கூட சேர்த்து இதை 16 ஆக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த உயரத்தை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து பேக்குக்கு ஒன்று, ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று. ஃப்ரண்ட்டு வந்து பிரின்சஸ் கட் வரப்போகுது, பேக் நார்மலாக வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து ஷோல்டர் 7 வச்சுக்கிறேன். அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் 7 வச்சுக்கலாம். நம்ம அதே 7 வச்சு ஒரு L மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ செஸ்ட்டு அந்த 38 இருக்குன்னா, அந்த 38 எங்கே வருதுன்னா அதை பிடிச்சிக்கோங்க. அதை அப்படியே பாதியாக மடிங்க. அதில் பாதி 19 வந்துருச்சா, திரும்ப அதை பாதியாக மடிங்க. இந்த இன்ச்சு டேப்பை 4ஆக பிரிச்சுக்க வேண்டியதாங்க. இதில் வந்து 2 பகுதி இருக்குது, 2ஆக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த 19 வருதுன்னா அதை அப்படியே வச்சுக்கிறேன். அதில் பாதி எவ்வளவோ அதை எடுத்து அப்படியே வச்சுக்கிறேன். 9.5 வருதா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கிறேன், ப்ளஸ் ஓவர்லாக் போடுவேன். அவங்க இன்னும் கொஞ்சமே அதிகமாக கேட்டாங்க, நம்ம அதிகமாக வேணும்னா வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு 33, ஸ்கர்ட்டில் 34 வச்சுருக்கேன். கரெக்டான பாடி மெஷர்மெண்ட்டு 33 தான். அது ஃப்ளீட் வைக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பு இல்லை. இப்போ 33ல் பாதி அதே மாதிரி தான் இதுலேயும் 4ஆக பறிச்சுக்கிட்டு அதில் வர்றதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலோன்ஸ்க்காக வைக்கிறேன், டாட்டுக்காக ஒன்று சேர்த்துருக்கேன். ஸோ 33 எவ்வளோ வருதோ வச்சுக்கிட்டு அது கூட டாட்டுக்கு ஒன்று சேர்த்து தான் அந்த எக்ஸ்ட்ரா சீம் அலோன்ஸ் வச்சுருக்கேன். இங்கே எப்பவும் போல் 1 இன்ச்சு வச்சுட்டு நம்ம ஆம் ஹோல் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வெட்டிக்கலாம். நம்ம இந்த உள்பக்கம் வைக்கிற துணி வந்து நம்ம விருப்பந்தாங்க. சிலவங்க 3/4 வைப்பாங்க, 1 வைப்பாங்க. இது பாருங்கள், ஒரு 7 வச்சுருக்கேன் பேக் சைடுக்கு. நெக்குக்கு ஒரு 3 வச்சுக்கணும். ஷோல்டர் சைடு வந்து 3 வச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு நெக் ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு, இது பேக் எழுதிக்க வேண்டியது தான். இந்த கை எப்படி இருக்கோ அதே தான். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா 2 வைக்கிற இந்த சைடு 2 வைக்கிறது எதுக்குன்னா பிரின்சஸ் கட்டுக்காக வெளிப்பக்கம் போகணும் 2. மற்றபடி இங்கேருந்து அப்படியே மார்க் பண்ணி வரையும். இந்த இடத்துல எவ்வளோ வரணும்னா, ஆம் ஹோல் கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 வைக்கிறோம். அந்த 1/2 இதில் வரும். ஆம் ஹோலுக்கு சென்டர் டாட்டில் அது வரும். நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கணும், உங்களுக்கு தெரியும். இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1/2 வச்சதுலேருந்து இப்போ நெக்குக்கு வந்து 6 வச்சுருக்கேன் நான். அதான் நெக் சைட்லேருந்து 3 வச்சோம் இல்லையா ஷோல்டருக்கு, அதுலேருந்து 6 வச்சு ஒரு நெக்கு ஷேப் கொடுத்துக்குறோம். இந்த இடம் வந்து 12 வச்சுக்கணும் ஷோல்டர்லேருந்து. அதுக்கப்புறம் கீழே அந்த உயரம் கோடு போடுறேன். அந்த கோடு எவ்வளோன்னா நெக் சைட்லேருந்து 3 வச்சுக்கணும். அதுக்கு சென்டரில் தான் அந்த கோடு போடுறேன் 3. அதுக்கப்புறம் 2. உங்களுக்கு வரைஞ்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த 3க்கு மார்க் பண்ண இல்லையா, அது கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த சைடு 2 வச்சுருக்கேன். 2த்துக்கும் நடுவில் கேப் வந்து 2 இருக்கும். இந்த உயரமும் 2 தான். இப்போ வரைகிற ஷேப் இருக்கு இல்லையா, செஸ்ட்டு ஷேப்பு, அதுக்கு 2. இந்த இடத்த டாட் கொஞ்சம் வரும், அதனால் கொஞ்சம் கேப் அப்படி. அது மொத்தம் எவ்வளோனாக்கா, இப்போ
இந்த சைடு நான் அப்படியே வெட்டி வச்சுக்கிறேன். இந்த ஷோல்டர் சைடு கொஞ்சம் டீப்பாக வெட்டிக்கிறேன். இப்போ இந்த பிரின்சஸ் ஸ்பாட் வெட்டுன்றது எப்படின்னாக்கா, இதில் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக எழுதியிருக்கேன் பாருங்கள், 3 inches, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 2. இந்த உயரம் வருது இல்லையா, அதுவும் 2 தான் வரைச்சிருக்கேன், இதுவும் 2 தான் வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப்பு 2 தான். இப்போ இந்த இடம் தான் 12ன்னு சொன்னேன். அதாவது மேலே ஷோல்டர்லேருந்து இந்த இடமா பாயிண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் 12 இருக்குது. கொஞ்சம் பாடியாக இருக்கவங்கன்னா கொஞ்சம் 12 வைக்கலாம், இல்லாட்டி 10 வச்சா போதும். 10.5 போதும் 34க்கெலாம். 38 அவங்களுக்காக 12 வச்சுருக்கேன். இந்த இடம் பாருங்கள், இப்படியே நம்ம வரைஞ்சபடி கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்த ஆம்ஹோல் கிட்ட ஒரு டாட் வரும்னு சொன்னாலே கொஞ்சம், அதனால் கொஞ்சம் இப்படி கட் பண்ணியிருக்கேன். டாட்டில் தைக்கும்போது அந்த இடம் கொஞ்சம் ஷேப் வரும், அதுக்கு தான் இது. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சுது. இந்த கட்டிங் மாதிரியே தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சும்மா ஒரு நெக்குக்கு இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு ஷேப் கொடுத்து நெக்கை வெட்டி எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், ஸ்லீவுக்கு வந்து எனக்கு மொத்தம் 8 வேணும், ஆனால் நான் இதில் 6 தான் வைக்கிறேன். 6 வச்சுட்டு அதுக்கு மேலே 2 பஃப்புக்காக வச்சுக்குவேன். இந்த ஸ்லீவோட அகலம் எவ்வளோன்னு கேட்டாங்க. 1/6 செஸ்ட்டு தாங்க ஸ்லீவோட அகலம், அதாவது இந்த உயரம். இதில் வந்து நம்ம பஃப் வேணும்னா அதிகமாக வச்சுக்கலாம். இந்த 6ல் பாதி 3 இருக்குல்லையே, அந்த 3 தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு கிராஸ் கொடுக்குறேன். இப்படி கிராஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த சைடு 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 1.5 2 எவ்வளோ வேணால் வைக்கலாம். நம்ம பஃப்புக்காக அந்த எக்ஸ்ட்ரா வெளிப்புறமாக வச்சு இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஸ்லீவில் இருக்க இந்த ஆம் ஹோல் எடுத்து பாடி பார்ட்டில் வச்சு பாருங்கள். இதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் பஃப்புக்காக. இப்படி தெரியுதா? இதேமாரி தாங்க பாட்டம் எவ்வளோ வேணுமோ நம்ம அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். எனக்கு பாட்டம் 12 இருக்கணும், அதாவது 6.5 இருந்தால் போதும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன், ஏன்னா அந்த இடத்துலையும் பஃப் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் நான் இதை ஸ்லீவை வரைஞ்சிட்டேன்னா இப்போ இதை வெட்டுறேன். இதில் கீழே நமக்கு பார்டர் வரும்போது அந்த 2 inch எக்ஸ்ட்ரா கிடச்சிரும் நமக்கு. இப்போ எப்படி வெட்டணுமோ அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி எனக்கு ஸ்லீவுக்கு மட்டும் இந்த வயலட் கலர் வரா மாதிரி ஃப்ரண்ட்டில் வெட்டியிருக்கேன். இப்படி வெட்டி முடித்ததுக்கு நம்ம பாருங்கள், பின்னாடி கேன்வாஸ் வச்சு திருப்பிக்கிறேன். அதாவது பேக்லேயும் அதேமாரி தான், ஃப்ரண்ட்லேயும் அதேமாரி கேன்வாஸ் வச்சு இதோடு ஸ்டிச் பண்ணி இதை ரைட் சைடு திருப்பிக்கணும். கைக்கு வந்து அப்படியே லைனிங் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னாக்கா இந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி இது மாதிரி வச்சுட்டு கைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம பஃப் வச்சிடலாம். அதாவது கையோட மேல் பகுதிக்கும் பஃப் வரும், அந்த பாட்டம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் பஃப் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம துணி வெட்டியிருக்கோம். இது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஷேப் கொடுத்துக்கோங்க கைக்கு. இப்போ வெட்டி முடிச்சிட்டோமா, தைச்சி முடிச்சிட்டா இந்த பாருங்கள் கை இப்படி. இதுக்கு பார்டர் வச்சுக்கணும். பார்டருக்கு ஏற்ற மாதிரி லைனிங்கும் வெட்டிக்கோங்க. அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா வச்சு தைச்சிருங்க. லைனிங்கும் இந்த பார்டரோட ராங் சைடு வச்சு ஒரு தையல் போட்டு அதை திருப்பி இதில் ஒரு படிமான தையல் போட்டால் அழகாக அந்த பார்டர் பதிஞ்சு வந்துடும் நமக்கு. இப்போ இந்த பார்டர் எடுத்து நம்ம கையோடு அட்டாச் பண்ண போகிறோம். ராங் சைடுக்கு வச்சு இதை அட்டாச் பண்ணி ரைட் சைடு திருப்பிக்கிட்டால் கை நமக்கு ஃபினிஷ் ஆகிடுது. இந்த கை வந்து இவ்வளோ பெரிய பார்டரா இல்லை இதை விட சின்னதோ நம்ம விருப்பம் போல் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து 8 inches ஸ்லீவுக்காக நான் இந்த பார்டரை வச்சுருக்கேன். இது மாதிரி கை தைக்கும்போது அந்த இடத்துல இருக்க மணியோ ஸ்டோனெல்லாம் இருந்தால் பிரிச்சுருங்க. தையல் வர இடத்த அப்படியே தைச்சோம்னா ஊசி உடஞ்சி போயிடும். அதனால் அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 2 கையும் இது மாதிரி நீட்டாக தைச்சி முடிச்சிட்டா நமக்கு இந்த ஸ்லீவ் ரெடிங்க. எது ஃப்ரண்ட்டில் வருதோ அதுக்கு நீங்கள் ஷேப் கொடுத்துக்கணும் ஃபஸ்ட்டே லைனிங் தைக்கும்போது. இப்போ பாருங்கள், இந்த உள் பக்கத்துக்கும் அதேமாரி தான் ஸ்டோனெல்லாம் எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிடணும். தையல் வர இடத்த எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கழுத்தை வந்து ஃப்ரண்ட் நெக்கு திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் டைலரிங் மட்டும் இல்லை, ஷாப்பிங், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், அது தவிர DIY இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் அதில் பாருங்கள். உங்களுக்கு வேண்டிய லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக மேலே ஒரு டாப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறோம்.
இப்போ நமக்கு ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு, அதாவது ஃப்ரண்ட் நெக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி. இப்போது இந்த துணியை வந்து லைனிங் துணி அது கூட எல்லா பக்கத்துலேயும் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த பிசுரெல்லாம், அந்த பிசுரெல்லாம் நீட்டாக வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துகிட்டு இதனுடைய சைடில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரின்சஸ் கட்டுக்கு, அதுக்கும் ஒரு பாருங்கள் லைனிங் கொடுத்து அடிச்சிருக்கேன். அதை அப்படியே ஒன்று இந்த சைடு வச்சு அப்படியே ரவுண்டாக வச்சு அடிச்சிடணும். எதையும் இழுக்கக்கூடாது, தைக்கும்போது அப்படியே அழுங்காமல் வச்சு தைச்சி அடிச்சிட்டோம்னா இது அழகாக நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி 2 பக்கம் தைச்சிட்டு இந்த மாதிரி நாச்சஸ் கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கிறதுக்காக. இது வந்து பேக் சைடு பாருங்கள், லைனிங் துணியை வந்து ஒரு படிமான தையல் அடிக்கிறேன். லைனிங் துணியை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நாடை அட்டாச் பண்ணிடணும் பேக் சைடு. இப்போ இது திருப்பிட்டோம்னா இப்படி வந்துடும். இப்போ பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குன்னு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது வேண்டியதுன்னா நமக்கு லேஸ் வச்சுக்கலாம். நான் வந்து நெக்கு ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே இப்படி சென்டரில் வச்சு, அதாவது பேக் சைடு நெக் இருக்கு இல்லையா அந்த ஷோல்டர், அதுக்குள்ளே பாருங்கள் இந்த இன்னொரு ஷோல்டர் வைக்கிறேன், ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர். எது வேணால் வைக்கலாம், பேக்கில் ஃப்ரண்ட்டை வைக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் பேக்கு ஷோல்டர் வைக்கலாம். இப்படி வச்சு கவர் பண்ணி அடிச்சிட்டோம்னா நமக்கு நீட்டாக இந்த மாதிரி கிடைக்கிது பாருங்கள். உள்ளே பிசர் இல்லாமல் நீட்டாக ஷோல்டர் வந்துடும். இதுக்கப்புறம் பேக் நெக்குக்கு மேலே ஒரு தையல் போட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு படிமான தையல் போட்டு அழகாக பதிஞ்சிருங்க. இந்த நெக்கு நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இது மாதிரி தைச்சி முடித்ததுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட்டில் அந்த லைனிங் துணி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம டாட் பிடிக்காமையே இருக்கோம் இல்லையா, அந்த டாட் பிடிக்கணும். பேக் சைடு லைனிங் எல்லாத்துலேயும் எல்லா பக்கமும் அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டாட் வைக்கணும். ஒரு 5 இன்ச்சஸ்க்கு டாட் வச்சுக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க அகலம். அது மாதிரி 2 டாட் வச்சுக்கணும் 2 சைடு. இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம வெட்டி விட்டுடலாம், வேண்டாத துணியெல்லாம். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண நேரம் வந்துடுச்சு. ஏன்னாக்கா ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஆல்ரெடி கையில் ஷேப் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட்டில் ஸ்லீவ்லேயும் கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்லீவ் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இதை உள் பக்கமாக திருப்பினோம்னா பாருங்கள், இப்போ ஸ்லீவ் பாட்டம் நமக்கு 12.5 வேணும், அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஆர்ம் ஹோலு எல்லாத்துக்கும் நமக்கு வேண்டிய அளவுக்கு அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சைடில் ஒரு தையல் தைக்க வேணும். இடுப்பு வந்து 34 தான் வச்சுருக்கேன், ஏன்னா அந்தளவுக்கு தான் ஸ்கர்ட்டுக்கும் தைச்சிருக்கேன். கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும்னு சொன்னாங்க, ஏன்னா பெல்ட் போடுற மாதிரி. அதனால் நான் 33 தான் அவங்களுக்கு வேண்டியது, நான் 34 வச்சுருக்கேன், 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ எல்லாத்துக்கும் அளவு மார்க் பண்ண மாதிரி அப்படியே ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், பக்கத்தில் இன்னொரு தையல், இந்த இடத்துல ஓவர்லாக்கும் வந்துட போகுது. இவ்வளோ தூரம் துணி இருக்கேன்னு நினைக்காதீங்க, இவ்வளோ தூரம் தான் அவங்க கேட்டாங்க, அதனால் அதிகமாக தானே விட்டு வெட்டணும். 1.5ங்கிறது 2 கிட்ட வருது. ஸோ இது முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட்டு 4ஆக மடிச்சுக்கிறேன். நான் 4ஆக மடிச்சுக்கிட்டு அளவு போட்டுக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். 34 இருந்தால் போதும் நமக்கு இல்லையா. அந்த 34 பாதியாக மடித்தோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதையும் பாதியாக மடிங்க. அப்படி மடித்தோம்னா நமக்கு என்ன வருதோ அது தாங்க 1/4 இடுப்பு சுற்றளவு. நம்ம சுருக்கு வச்சு முடித்து அந்த 1/4 வரணும். 1/4 நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். 17 பாதி அப்படி மார்க் பண்ணிக்கிட்டேன். 8.5 கிட்ட வருது. இப்போ அதை வந்து ப்ளீட் வைக்க போகிறேன். ப்ளீட் வச்சா இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் நமக்கு 8.5 வந்தால் போதும். இது வந்து 1/4 இடுப்பில் 4ல் ஒரு பாகம் நமக்கு 8.5 வரணும். அதுமாரி ஒவ்வொரு பாகமும் அது மாதிரி தாங்க. ஸோ 4 பாகமும் அது மாதிரி நம்ம பார்ட்டாக தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். மிஸ்டேக் ஆகாமல் அப்பப்போ 1/4 நம்ம செக் பண்ணிக்கலாம். 8.5 இது வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி தைச்சி முடிச்சிட்டா நமக்கு இந்த ஸ்கர்ட் பார்ட் ரெடி. இது எப்படி தைச்சனோ அதேமாரி தான் லைனிங் துணியும் நான் தைக்க போகிறேன். அதில் இவ்வளோ சுருக்கு வராது, கொஞ்சம் கம்மியாக வரும் சுருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இது மாதிரி ஃப்ளீட் வச்சு முடிச்சுட்டு நம்ம ஸ்கர்ட்டை ரெடி பண்ணிடணும். இந்த ஸ்கர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம நல்லா அயர்ன் பண்ணிக்கலாம். நீட்டாக அயர்ன் பண்ணால் தான் அது அப்படியே படிஞ்சு இருக்கும் நமக்கு தைக்கும்போது. அதுக்காக தான் அயர்ன் பண்ண சொல்கிறது. இப்போ பாருங்கள், இது முடித்தாச்சு. உள் பக்கமாக ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஸ்கர்ட் ரெடி.
நான் சொன்னேன் இல்லையா, லைனிங்கும் நான் இதே மெத்தடில் தான் தைச்சேன்னுட்டு. ஸோ அதேமாரியே தான் லைனிங்கும் அதே எட்டரை வருதான்னு பார்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறேன். இந்த சுருக்கு அந்த ஸ்கர்ட்டில் வர அளவுக்கு அவ்வளோ நல்லா வராது, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அது உள்பக்கம் போகிறதால இதுவே போதுமானது. அதனால தான் இந்த அளவுக்கு வச்சேன். ஸோ இப்படி இந்த 2 பார்ட்டு ஸ்கர்ட் பார்ட்டு வெட்டணும் இல்லையா, உள்ள லைனிங், அது ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி இதேமாரி ப்ளீட் வச்சுக்கணும், மேல் பாகத்துக்கு வச்ச மாதிரியே. இதையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்கர்ட் பார்ட்டும் லைனிங் துணி எவ்வளோ பெருசாக இருக்குது. லைனிங் துணியை நம்ம மடித்து அடிக்கணும். மடித்து அடித்து அந்த லைனிங் துணியை இந்த ஸ்கர்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள், அயர்ன் பண்ணுறது இந்த மாதிரி ப்ளீட் வச்சு பின்னு வச்சுட்டு அப்புறம் இந்த ப்ளீட் அயர்ன் பண்ணுங்கள். இப்படி அயர்ன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா படிஞ்சு இருக்கும் இது. அதுக்கப்புறமா ஸ்கர்ட்டை தைக்க ஆரம்பிக்கலாம். அயர்ன் பண்ணிவிட்டு தான் தைக்கணும்னு கேட்டால் அது ஒரு மெத்தடு, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட் ரெடியாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் இந்த டாப்ஸ் பார்ட்டையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இடுப்பில் அப்படியே உள் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிடுவோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கவுன் நமக்கு சூப்பராக கிடச்சிடுது. பாருங்கள், தனியாக இடுப்புக்கு பெல்ட் மாதிரி போட்டிருக்கேன், பின்னாடி டாசல்ஸ் எல்லாம் கட்டியிருக்கேன். எப்படி இருக்குது? ரொம்ப நல்லாயிருக்கா? மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.